இப்போ அதுல நான் ஒரு தக்காளியை நறுக்கி அதில் போட்டு அதனோட சேர்த்து வறுத்து அதனோட சேர்த்து வதக்குறேன். ஒரே ஒரு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி அதனோட சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி வெங்காயம் நல்ல வதங்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போடுறோம். போட்டு இப்போ நான் வந்து நல்லா அதையும் சேர்த்து வதக்குறேன். அதனோட கேரட்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்ல இந்த குக்கரில் போட்டு வதக்குறேன். இந்த வெஜிடபிள் வந்து நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பச்சை பட்டாணியும் பிரவுன் கொண்டக்கடலையும் அதனோட போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷம் அது வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ மஞ்சள் தூளை நம்ம ஆட் பண்றோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை அதனோட ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் அதனுடைய நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ கரம் மசாலா தூளை அதுல வந்து நம்ம ஆட் பண்ணணும். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் இப்போ நம்ம ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு அதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் இதனோட போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இந்த பூரி சன்னா குருமா, பூரிக்கு இந்த சன்னா குருமா ரெடி.